1000 வருடங்கள் ஆண்டவருக்கு ஒரு நாளை போன்றது. அவர் பூச்சக்கரத்தை அதன் நச்சிலே நிறுத்தியிருக்கிறவர். பராக்கிரமுள்ள தேவன். அவர் சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும் என்பதாக வேதம் சொல்கிறது. அவருடைய சத்தம் காடுகளை வெளியாக்கும் என்பதாக சங்கீதம் சொல்கிறது. பராக்கிரமத்தின் தேவன், வல்லமை உள்ள தேவன், நமக்காக பரிதபிக்கிற தேவன், இன்றும் நம்மை இந்த நாளிலே, இந்த வருஷத்தின் கடைசி நிமிடங்களில் வழி நடத்துகிற தேவன், நமக்காக தன் ஒரே பேரான குமாரனை தந்தளித்து இவ்வளவாய் நம் மீது அன்பு கூறின தேவன். அந்த ஆண்டவரின் நல்ல நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த வருஷத்தின் கடைசி மணித்துளிகளில் விழிப்புணர்வு ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த வருஷத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம ஒவ்வொருவரும் நினைத்து பார்த்தால் பெரிய காரியங்களை அவர் அதிசயத்தக்க வண்ணமாய் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நடத்தியிருக்கிறார். ஒரே ஒரு நிமிடம் நாம் அனைவரும் அமைதியாக அவருடைய சன்னிதானத்தில் நாம் எல்லோரும் எழுந்து நின்று அவருடைய சன்னிதானத்தில் அவர் நமக்கு இந்த வருஷத்தில் செய்த காரியங்களை நன்றியோடு கூட நாம் நினைவு கூறுவோம். நாம் தொடர்ந்து நின்ற வண்ணமாய் ஆண்டவரிடத்தில் நன்றியோடு கூட நாம் கடந்து செல்வோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தையும் கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார் என்பதாக இந்த வசனம் சொல்கிறது. நாம் தொடர்ந்து நின்ற வண்ணமாக ஆராதனை அழைப்பு தாளில் இருக்கிற பகுதியை நாம் பிரதியுத்தரவாக வாசிப்போம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நாம் ஜெப நிலையிலே நாம் அமர்ந்திருப்போம். குறைவுள்ள
நன்றியோடு கூட உம்முடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் செய்த மகா பெரிய காரியங்களை நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது, கர்த்தாவே நீர் நினைக்கிறதற்கும், கர்த்தாவே நீர் எங்களை தூக்கி எடுக்கிறதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் தகப்பனே. கர்த்தாவே, எந்த விதமான ஸ்லாக்கியம் இல்லாத பொழுதும் சுவாமி உம்முடைய பெரிதான கிருபையினாலே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை சேர்த்து அணைத்தீர். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களை கர்த்தாவே இந்த உம்முடைய குடும்பத்திலே ஒன்றாக இணைத்தீர் சுவாமி. இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாட்களையும் கர்த்தாவே நாங்கள் கடந்து வர உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருந்தது தகப்பனே. நன்றியோடு கூட நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நாங்கள் கடந்து வந்த கடினமான பாதைகளில், கடினமான நாட்களில் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட துணையாய் நின்றீர். கர்த்தாவே, உமது கேடகமும் உமது துருகமும் கர்த்தாவே எங்களோடு கூட இருந்ததை நாங்கள் பார்த்தோம் தகப்பனே. கர்த்தாவே, உம்முடைய மேக ஸ்தம்பம், உம்முடைய அக்னி ஸ்தம்பம் எங்களுக்கு அரணாக நின்றதை நாங்கள் கவனித்தோம் தகப்பனே. கர்த்தாவே, நன்றியோடு கூட உம்முடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் இத்தனை வருடங்களை நாங்கள் கடந்து போன பொழுதும் சுவாமி உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டதே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்திலும் நீ செய்த மகா பெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, இதோ இந்த நாளிலும் கூட இங்கு வந்து அமர்ந்திருக்கும்படியாக நீர் கிருபை செய்வதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் கர்த்தாவை நிரம்பினவர்களாய், இளைப்பாறுதலை பெற்றவர்களாய், கர்த்தாவை தங்களுடைய ஆத்துமத்திலே கர்த்தாவை புதிதாய் உயிரூட்டப்பட்டவர்களாய் சுவாமி இங்கிருந்து கடந்து செல்ல சுவாமி உம்முடைய அபிஷேகத்தில் நீங்கள் அவங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை கொண்டு வருகிற தாசனை இல்லாம அபிஷேகம் அவர் மூலமாக எங்களோடு பேசும் சுவாமி. கர்த்தாவே, இந்த புதிய வருஷத்தில் கர்த்தாவே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா காரியங்களுக்கும் சுவாமி இந்த வார்த்தை கர்த்தாவே எங்களுக்கு மூலாதாரமாக இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக எங்கள் இருதயங்களை நாங்கள் திறந்து தருகிறோம் சுவாமி. கர்த்தாவே, கீத வாத்தியங்களை வாசிக்கிறவர்களை, பாடகர் குழுவை, கர்த்தாவே இந்த ஒளி அமைப்பை செய்கிறவர்களை, இந்த ஆராதனைக்கு பின்பதாக இருந்து எல்லா ஏற்பாடுகள் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் சுவாமி. அவங்க எல்லாரையும் கர்த்தாவே நீர்தாமே உம்முடைய நாம மகிமைக்காக எடுத்து உபயோகப்படுத்துங்க சுவாமி. வந்து கொண்டு இருக்கிறவர்களுக்காகவும் விசேஷமாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. கூடிய சீக்கிரத்தில் அவர்களையும் கொண்டு வந்து சேரும் தகப்பனே. வர முடியாமல் போனவர்களை கர்த்தாவே எந்த சூழ்நிலைனால அவங்களால வர முடியலையோ தகப்பனே எங்களுக்கு தெரியாது சுவாமி. நீங்கள் அருகாமையில் இருந்து அவங்க ஒவ்வொருவருக்கும் ஆதரவாகவும் தேர்தலாகவும் நீங்கள் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. புதிய வருஷத்தில் நாங்கள் கடந்து செல்லும் பொழுது எங்கள் அருகாமையில் இருந்து எங்களுக்கு சகாயராய், எங்களுக்கு போதகராய், எங்களுக்கு நண்பராய், எங்களுக்கு உம்முடைய எங்களை வழிநடத்துகிற கர்த்தாவே ஆசானாக இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்துகிறோம் சுவாமி. இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய நாம மகிமைக்காக எடுத்து உபயோகப்படுத்தும் சுவாமி. இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தாவே உம்முடைய கிருபையும் பிரச்சனையும் எங்களுக்கு முன்பதாக செல்லட்டும். மீதியான காரியங்களை எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்கள் ஜெபங்களும் பரமபிதாவே, ஆமென். சபையார் அனைவரும் எழுந்து நின்று துவக்க பாமாலையாக கர்த்தாவே யுக யுகமாய் எம் துணை ஆயினீர். ஏறத்தாழ 300 வருடங்களாக இந்த பாடல் பாடப்பட்டு வருகிறது. நாம் அனைவரும் கம்பீரமாக இந்த பாடலை பாடுவோம். சபையார் தொடர்ந்து நிமிடமாக திருவிருந்து ஆராதனைக்கு நம்மை அனைவரும் தயார்படுத்தும் விதமாக நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் நாம் இந்த பொதுவான பாவ அறிக்கையின் மூலமாக நம் அனைவரும் சேர்ந்து அறிக்கையிடுவோம்.
திரையில் தெரிகிற பொதுவான பாவ அறிக்கையை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். சர்வ வல்லமையுள்ள மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிகளை அழுவி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். நமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களிலேயே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் உரிமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியையும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். அப்படியே நாம் நின்ற வண்ணமாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்திருந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமர்ந்தவும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இடத்துல நிறைய நன்மைகளை நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதிலே அவர் மகிழ்ச்சி அடைகிறவராக இருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பல விதத்தில் ஆண்டவர் இந்த வருடம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கின்றார். இந்த நாளிலும் சாட்சி கொடுக்கும்படியாக 4 தங்களுடைய பெயர்களை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் முன்பாக வந்து அவர்கள் சாட்சி கொடுப்பார்கள். முதலாவதாக சகோதரி ரெபேக்கா அவர்கள் முன்பாக வந்து சாட்சி கொடுப்பார்கள். Okay. Hi everyone. Now testimony English share panna because I'm a bit more fluent in that. I want to start by quoting my favorite Christian lyric of all time, and it says, whatever I walk through, wherever I am, your name can move mountains wherever I stand. And if ever I walk through the valley of death, I'll sing through the shadows my song of ascent. This is taken from the Psalm. Last year, when I attended the watch night service, I had absolutely nothing on my plate. After 4 rounds of excruciating assessments and interviews, in the final round, I received a template email that said that I did not get the job. So I sat here with a lot of doubts. I didn't know what the year was going to look like. And நான் பல ஜாப்ஸ் அப்ளை பண்ணியிருப்பேன், அந்த ஜாப் மட்டும் தான் இந்த அளவுக்கு வந்துச்சு. So I was very fearful of what stood ahead of me. And true enough, the next few months were some of the most trying times of my short life so far. I applied to many jobs and I did not hear back from many. So I did not even know what I was doing wrong because I didn't even get to the interview stage to hear back from them. So I was working at a part-time job, and the fear increasingly dawned on me because I couldn't afford to work in a part-time pay for much longer. So sometime in August, I applied for 2 jobs that seemed possible. One of them was another part-time job, but it was more in line with what I studied, so I was interested in it. And the other was a job with MWS. And I had the perfect experience, so-called, to qualify because I interned in a role that was exactly like what they were looking for. So when I applied, I was hoping to get the role in MWS. First of all, it's a Christian organization, so I thought it's a good match. And second of all, it's a full-time pay. And the other one is just another part-time gig.
But I told God, I'm actually more interested in the part-time gig, and if it is your will, then remove the full-time opportunity for me. And when he actually removed it, I was kind of sad that I asked for it, because I was very devastated that, wow, yet another full-time opportunity is gone and I don't know where I'm going to go. And this is when I really started seeing God's hand, because when I went for the interview for the part-time job, நம்ம ரெஸ்யூமில் சில திங்ஸ் இன்க்ளூட் பண்ணுவோம், சிலது வந்து லைக் யூஸ்லெஸ்ன்னு நினச்சி ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ நான் ஆக்சுவலி இந்த இடத்துக்கு அனுப்புனது வந்து ஒரு பழைய ரெஸ்யூமே. அந்த ரெஸ்யூமில் வந்து சில யூஸ்லெஸ் திங்ஸ் வச்சுருந்தேன். பட் அவங்க வந்து இன்டர்வியூவில் கேட்டப்போ இந்த யூஸ்லெஸ் திங்ஸ் மட்டும்தான் கேட்டாங்க. ஸோ நான் நினச்சேன், wow, this is really like, it has to be God's working, because in all the other resumes I sent, I thought these are not important and I'm not going to include it. And then finally when they called back to tell me that I got the job, I was not even that excited, because I thought it's just a part-time gig, just another part-time gig. And then I went there and I found myself enjoying the job so much, because I never thought there would be such a good fit for what I studied. நான் sociology படிச்சேன், அது வந்து ரொம்ப broad-ஆ இருக்கும். So it's hard to find like a perfect fit unless you go into like the government. So நான் வந்து like I had very tumultuous first few weeks. நான் இரண்டாவது நாள்லேயே வந்து என்னோட பாஸ் தொலைச்சிட்டேன். So I had to go and make a police report and everything, and I'm sure nobody had a start like that in that office. So I already made a great first impression. And then I accidentally sent an email to the wrong government organization, and I just thought, wow, this is going terribly, I'm not going to make it here. And then I started applying for full-time jobs. ஏன்னா இது இன்னும் part-time தானே. ஸோ நான் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன். And still I was getting rejected. And then I took another blow, because now Poonavati, I said I went through 4 excruciating rounds. One of them was a psychometric, and I did another psychometric and I failed. So I thought, like I've become more dumb or something like that. So I thought my self-esteem was an all-time low, and I thought I was messing up at my new job as well. So I felt completely hopeless. And then one day my supervisors called me in, and then they told me that we would like you to try for the full-time job, and they said this exact words, everybody knows me well, and they said, you're not doing as bad as you think you are doing, you're actually doing well. And then they offered me the full-time position, and in that moment I was truly astonished, because I could not have seen this coming, because I truly thought I was doing a terrible job. And because we have to go through the process again, on the day of the final interview in the morning, I had sent an email wrong. And I broke down and I told God, okay, this is a sign that I'm not getting the job. And I am terrible at this, but thank you for bringing me this far. And then 2 p.m. that day, I attended the interview, and by God's complete grace, they told me that it was just a formality interview and that they had already wanted to give me the job. And throughout all of this, what I saw was that 2 Corinthians 12 says, but he said to me, my grace is sufficient for you. My power is made perfect in weakness. Therefore, I will boast all the more gladly about my weaknesses, so that Christ's power may rest on me. I am truly flawed. I have a lot of weaknesses, but God showed me that he can use any weakness that you have, because his ways are higher and his thoughts are higher. Isaiah 55:8-9 says, for my thoughts are not your thoughts, neither are your ways my ways, declares the Lord. As the heavens are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts than your thoughts. So whether you put yourself in the situation or you feel like someone else put you there, God is able to use it. And even when I don't see it, he's working. And even when you don't feel it, he's working. So I just wanted to encourage everyone with my testimony. Thank you, Ma. Praise the Lord. Mike. நம்முடைய பலவீனத்திலே ஆண்டவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் பொழுது அது எப்பொழுதுமே நமக்கு ஆசீர்வாதம். தொடர்ந்து நம் மத்தியிலே டாக்டர் அமுதா அவர்கள் தன்னுடைய சாட்சியை கொண்டு வருவார். கர்த்தருடைய மேலான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு 4 வருடங்களாக எனக்கு ஒரு தீராத ஒரு தலைவலி இருந்து வந்தது. அந்த நியூராலஜிஸ்ட் பார்த்தும் ஃபிசியோதெரபிஸ்ட் ட்ரை பண்ணியும் அதிகம் குறையவே இல்லை. ஸோ எவ்ரிபடி ஹட் கிவன் அப் ஆன் மீ அண்ட் ஐ ஹேட் டு கைண்ட் ஆஃப் லிவ் வித் தட் ஹெடேக்குன்றது தான் சூழ்நிலை. இந்த வருஷம் ப்ரேயர் பாக்ஸ் கூப்பிட்டப்போ ஐ ஹட் ரிட்டன் இட் டவுன். மே மாதத்தில் நான் எழுதி போட்டேன். ஆகஸ்டில் அவங்க ஊக்கமாக ஜெபித்த ஒரு நாள் 28ஆம் தேதி ஊக்கமாக என்னோடய தலைவலிக்காக ஜெபித்தாங்க. அன்று இரவே என் தலைவலி என்னை விட்டு போச்சு.
சுத்தமாக அது இருக்கிற சுவடே இல்லாமல் கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை, யாராலும் கொடுக்க முடியாத அந்த சுகத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. இன்று வரை அந்த தலைவலி இல்லை. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. இன்றும் ஜீவனோடும் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராகவும் சுகம் தருகிறவராகவும் நம் மத்தியில் உலாவுகிறவராகவும் நம்முடைய ஜெபங்களை காது கொடுத்து செவி கொடுத்து கேட்கிறவராகவும் இருக்கிற என்னுடைய தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஜெபங்களை ஏறெடுத்த ப்ரேயர் பாக்ஸ் குழுவினர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் ஏறெடுத்துக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். தேங்க்யூ சிஸ்டர். எல்லாருக்கும் சரியான நேரத்தில் பதில் கொடுக்கின்ற நம்முடைய ஆண்டவர் குறிப்பாக ஒருவருக்காக ஒருவர் நாம் பாரப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார். தொடர்ந்து நம் மத்தியிலே சகோதரர் ரவி அவர்கள் தன்னுடைய சாட்சியை கொடுப்பார். Thank you, Pastor. What I want to share is I think that நான் இங்கிலீஷ்லேயே பேசுகிறேன், தமிழ் எனக்கு அவ்வளோ வராது, சாரி. அப்பப்போ தமிழ் பேசிக்கிறேன். I think ஆண்டவருக்கு I think என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய குடும்பத்து வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவர் எவ்வளோ காரியங்கள் செய்திருக்கிறார். I think the words cannot express how much of grace and love that God has given us. And I think one of the difficult times that I was going through in my life, but I was in this church. Due to certain circumstances, I left the church. And I think that when I keep asking God, why this happens to me, Lord, why? I think God has a reason, and He showed me the reason of what happens. And I think after, it was so difficult for me where I want to come back. And I think each time I have to struggle, as a human, and the tayakam, and the you have that in yourself. But each time when I pray to God, I do not have that peace. And I keep asking God, why am I still going through this? Then God told me, but through His words, many times, that I be with you, do not be fear. Just go. I want to thank God for giving me the courage for me to come back to this Hamokyo Methodist Church again, a living church, to give me, my wife, my children's, another opportunity for me to serve in this church. So I think God is great I think surely God is great, and He has done many things in my life. So I wanted to tell this in last year during the watch night, but I say, okay, God, I will tell next year. I think last year was too early, so I told God I will tell this year that for God is good. அதாவது நம்ம வாழ்க்கையில் தவறி விழுந்தாலும் சரி, நம்ம ஆண்டவர் என்னைக்கும் நம்மளை தூக்கி விடுவார். Even in your bad situation, even in your worst situation, God never leave us. He never leave us. He never forsake us. And I also take this opportunity to thank each and every member of this church, to welcome us, to give that kind of love, and எங்களை அரவணைத்ததுக்காக நன்றி. தேவனுக்கு சோஸ்திரம். தேங்க்யூ. மீண்டுமாக அவர்களும் குடும்பமாக இங்கே வந்து நம்மோடு கூட சேர்ந்து ஆராதிப்பதிலும் ஊழியத்திலும் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடைசியாக சகோதரி எபீனா அவர்கள் தங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல என்ன சாட்சியாகவும் இந்த வருஷத்தில் கடைசி நாளில்
புதிய வருஷத்தையும் காண செய்த கிருபைக்காகவும் ஸ்தோத்திரம். எனக்கு ஸ்ட்ரோக் வந்ததுனால திங்க் பண்ணி பேச முடியாது, கண்டினியூஸாக பேச முடியாது. வாசிக்கிறேன். எனக்கு இந்த மாதம் 18ஆம் தேதி சாயங்காலம் திடீரென்று உடம்புக்கு சுகம் இல்லாமல் மருத்துவமனைக்கு சென்றோம். மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வீட்டில் வந்து இது கிடியாக இருந்துச்சு. அப்புறம் வலது கை வந்து வீக்னஸாக இருந்துச்சு, பேச முடியாது. மருத்துவமனைக்கு உடனடியாக சென்றதாலும் கடவுள் கிருபை எங்களோடு அதிகம் இடைப்பட்டதாலும் மருத்துவர்களின் கவனிப்பும் அதிகம் இருந்ததாலும் இரவே மெதுவாக பேசுவதற்கும் கையில் பலன் கிடைக்கவும் கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். சபையில் உள்ள அனைவருக்கும் தங்கள் தனிப்பட்ட ஜபத்திலும் குழுவாகவும் நேரடியாகவும் மருத்துவமனைக்கு வந்து ஜபித்தீர்கள். அனைவருக்கும் மிகவும் நன்றி. அனைவரும் ஃபோன் மூலமாகவும் நேரடியாகவும் விசாரித்து எனக்கு தைரியம் சொன்னீர்கள். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. விரைவாக குணமடைய செய்த கர்த்தருக்கும் எனக்கும் சப்போர்ட்டாக இருந்த சபையார் அனைவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். இன்னும் சரளமாக பேச முடியலை. எனவே உங்கள் ஜபங்களில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஓகே, தேங்க்யூ. சகோதரி பீனுக்கு திடீரென்று பெற்ற அந்த காரியம், ஆனாலும் ஆண்டவருடைய பெரிதான கிருபையில் ஆண்டவர் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து இந்த நாளில் நம்மோடு இருக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கின்றார், செய்து கொண்டிருக்கின்றார், நிச்சயமாக செய்வார். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இவ்வேளையிலே நம்முடைய சபையிலே இருந்து நமக்கு தெரியும் இந்த ஃபெலோஷிப் ஆஃப் இந்தியன் பிரதர்ஸ், FIB பிரதர்ஸ், இதில் வந்து ஆங்கில பாடங்கள் உண்டு, கம்ப்யூட்டர்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க, ஆட்டோகேடும் கற்றுக் கொடுக்குறாங்க. அதில் 2 பேர் இந்த ஆட்டோகேட் இங்கே படித்து பிற்பாடு இவர்கள் வந்து சர்டிஃபிகேட் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த நாளிலே அவர்களை முன்பாக வர சொல்லி அவர்கள் பெற்ற இந்த சர்டிஃபிகேட்டை சபையினர் முன்பாக அவர்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவதாக மிஸ்டர் ஜெய்சங்கர் கிருஷ்ணமூர்த்தி, அவரை தொடர்ந்து மிஸ்டர் பூவையா. நாம் தொடர்ந்து இந்த வேளையில் ஜெபத்துக்குள்ளாக போக இருக்கிறோம். ஜெபத்துக்காக வருகிறவர்கள் நீங்கள் ஜெபத்திற்காக முன்பாக வரலாம். சந்தோஷ சமாதானத்தை
இயேசுவே எங்கள் தேவனே வல்லமையின் மகிமையின் ராஜனே நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம் நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம் நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. எங்களுக்கு எல்லாமாக இருக்கின்றவரே தேவரீர், உம்மை துதிக்கிறோம். போதுமானவராய் இருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம். எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம். மாறாதவராய் இருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராய் இருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனாய் இருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம். வாக்கு மாறாதவராய் இருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம். உண்மை உள்ளவராய் இருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவராய் இருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம். இரக்கம் நிறைந்தவராய் இருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம். மாறாத அன்பு உம்மிடத்தில் இருக்கிறதே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் மீது நீர் பாராட்டுகிற உம்முடைய அன்பிற்காய் உம்மை நன்றி செலுத்தி உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரித்து உம்மையே ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை அன்றி வேறு யாரை எங்களால் ஆராதிக்க முடியும்? நீர் ஒருவர் மாத்திரமே எல்லா துதி ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரமானவர் என்பதை உணர்ந்து நன்றி அறிதலோடு உம்மை துதித்து ஆராதிக்கின்றோம். ஆம் தேவரீர், 2024 வருடத்தின் கடைசி ஒரு சில நிமிடங்களிலே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். இந்த வருடத்தை நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது நீர் எங்களை வழி நடத்தினதை நாங்கள் எண்ணி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையின் பாதை கரடு முரடான பாதைகளாக இருந்தாலும் உம்முடைய கரம் எங்களை பிடித்து எங்களை ஏந்தி எங்களை சுமந்து எங்களை அரவணைத்து நீர் எங்களை காத்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக சமயங்களிலே நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்று உணர்ந்தும் ஆண்டவரே, உணராதவர்களைப் போல, நீர் எங்களோடு இல்லாதவர்களைப் போல, நாங்களாக எங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற எண்ணத்தோடு அநேக காரியங்களை செய்து அதனால் அமைதி இழந்து சமாதானம் இழந்து போனோம். நான் என்கிற எண்ணம் எங்களுக்குள்ளாக ஆண்டவரை அமர்ந்திருந்து ஆளுகை செய்து தேவரீர் எங்களை மாத்திரமல்ல, நீர் எங்களை வைத்திருக்கிற குடும்பம், நீர் எங்களை வைத்திருக்கின்ற உத்தியோகத்தின் இடம், ஆண்டவரே திருச்சபை, இப்படியாக பல இடங்களில் எங்களால் அநேக அமைதி இல்லாத சூழ்நிலை. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் எங்களுடைய சித்தம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே பிறருக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்தோம். தேவரீர், உம்மிடத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வருடத்தின் முடிவு இப்பேற்பட்ட பாவங்களுக்கு ஒரு முடிவாக இருந்து இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் எங்களை மன்னிக்கிறதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இனி இந்த பாவங்களை விட்டு விலகவும் இந்த பாவங்களை அருவருக்கவும் வெறுக்கவும் ஆண்டவரே கிருபை செய்தருளும். இவைகளை விட்டு ஓடி ஆண்டவரே உம்மிடத்துல நாங்கள் வரவும் தஞ்சம் புகவும் உம்முடைய பிள்ளைகளாக எப்பொழுதும் நாங்கள் ஜீவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். கிருபை நிறைந்த எங்கள் தேவரீர், எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நீர் செய்த நன்மைகளை இந்த வேளையிலே நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் சுவாமி. ஆம் தேவரீர், தகுதியற்ற எங்கள் மீது நீர் பாராட்டின உம்முடைய அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை கரம் பிடித்து நீர் வழி நடத்தினரே, ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி. எங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்தீரே, ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. சோர்வுற்ற வேளைகளில் எங்களை தூக்கி எடுத்தீரே, நன்றி செலுத்துகிறோம். தனிமையின் வேளைகளிலே நீர் எங்களோடு இருந்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அநேகரால் நாங்கள் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆற்றி தேற்றி எங்களை பலப்படுத்தி இம்மட்டுமாய் காத்து வருகிறீரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆம், இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த சாட்சியை நாங்கள் கேட்டோம். ரெபேக்காவுடைய வாழ்க்கையில நீர் செய்த நன்மைக்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. உமக்கு சித்தமான ஒரு உத்தியோகத்தை கொடுத்து பிள்ளையை நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளை அந்த இடத்துல ஆசீர்வாதமாக வைத்து நீர் காத்துக்கொள்ளும். டாக்டர் அமுதாக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த தலைவலியிலிருந்து ஆண்டவரே விடுதலையை நீர் கொடுத்து ஆண்டவரே அது வராதபடிக்கு காத்து கொண்டீரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி.
தொடர்ந்து அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் தந்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும். சகோதரர் ரவிக்காக அவருடைய குடும்பத்திற்காய் உம்மிடத்துல நன்றி செலுத்தி வருகிறோம். ஆண்டவரே, போன காரியங்கள் நீர் அறிவீர். ஆனால் உம்முடைய சித்தம் மீண்டுமாக இந்த குடும்பத்தில் அவர்களை மீண்டுமாக கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர்களை நீர் பயன்படுத்தி அருளும். உம்முடைய நாமம் கர்த்தாவே மகிமைப்படட்டும். குறிப்பாக ஜோஷ்வாக்காக இடத்துல வருகிறோம். இந்த வாரத்தில் NS போக இருக்கின்ற அந்த மகனை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். உம்முடைய கரம் மகனோடு இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் வழி நடத்தி அருளும். ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக வைத்து காத்தருளும். அக்குடும்பத்தில் அடுத்த வருடத்தில் வருகிற வருடத்தில் இருக்கின்ற அந்த திருமணத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தி அருளும் சுவாமி. சகோதரி பீனுக்காக நன்றி செலுத்துகிறோம். யாரும் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில திடீரென்று ஏற்பட்ட இந்த ஒரு சுகவீனம், ஆனாலும் நீர் உடன் இருந்தீர். அந்த குடும்பத்தோடு இருந்தீர், சகோதரியோடு இருந்தீர், பலப்படுத்தினீர், சரியான சிகிச்சை பெற கிருபை செய்தீர். இந்த நாளிலே சகோதரி இங்கே வந்து நின்று உம்மை துதித்து சாட்சி கொடுக்க நீர் செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் சகோதரிக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும், பரிபூரண சுகத்தையும் பலத்தையும் நீர் தந்து ஆசீர்வதித்து காத்தருளும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த திருச்சபையை நீர் ஆசீர்வதிக்கின்றீர். இந்த திருச்சபையின் மூலியமாக பிறரையும் நீர் ஆசீர்வதிக்கின்றீர். ஆம் ஆண்டவரே, எங்களுடைய சகோதரர்கள் ஃபெலோஷிப் ஆஃப் இந்தியன் பிரதர்ஸ் FIBயில் இருந்து படித்து, ஆண்டவரே, இந்த 2 சகோதரர்கள் இந்த ஆட்டோகேட் சர்டிஃபிகேட் எடுக்க அவர்களுக்கு அந்த ஞானத்தை நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த சபையில அவர்களுக்கு ஆசிரியர்களை கொடுத்த கிருபைக்காக நன்றி. சொல்லிக் கொடுக்க நீர் செய்த கிருபைக்காக நன்றி. அவைகளை புரிந்து கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த ஞானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சர்டிஃபிகேட் பெற்ற இந்த பிள்ளைகள் தேவரீர் இது உம்மிடத்தில் வந்த ஒரு ஈவ், இட்ஸ் எ கிஃப்ட் என்று அவர்கள் எப்பொழுதும் எண்ணி நன்றி அறிதலோடு இருக்க கிருபை செய்தருளும். அவர்களை மென்மேலுமாக நீர் ஆசீர்வதியும். அப்படியாக இருக்கின்ற மற்ற பிள்ளைகளுக்காக உம்மிடத்துல வருகிறோம். இந்த FIB மற்றும் FISல இருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்தி உம்மிடத்துல வருகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் தொடும் சுவாமி. அவருடைய தேவை எல்லாவற்றையும் நீர் சந்திக்கிற உம்முடைய மகா பெரிய கிருபைக்காய் உம்மை நன்றி செலுத்தி உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். அப்படியாக தமிழ் டியூஷன் படிக்கின்ற பிள்ளைகள், அவர்களுடைய பெற்றோர்கள், ஆண்டவரே கிட்டார் கிளாஸ் மூலியமாக வருகிறவர்கள், இப்படியாக இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தொடும்படியாக ஜெபிக்கின்றோம். இந்த சபையில் இருக்கிற நாங்கள் இந்த சுத்து வட்டாரத்தில் ஆண்டவரே ஒரு வழியாக உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற பிள்ளைகளாக, மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வருடத்தில் நீர் எங்களை காத்தீர், நீர் எங்களை வழி நடத்தினீர், சபையாக நீர் எங்களை ஆசீர்வதித்தீர், எல்லாவற்றிலும் நீர் எங்களை ஆசீர்வதித்தீர். வருகிற வருடத்திலும் நீர் எங்களை வழி நடத்த போகிறீர். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புவித்த பிள்ளைகளாக இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை தாழ்த்துகிறோம். திருச்சபையில் இருக்கின்ற முதியவர்களுக்காக உம்மிடத்துல வருகிறோம். ஆம் ஆண்டவரே, அவர்களையும் நீர் காத்து வழி நடத்தியும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வருடத்தில் உம்முடைய அநாதி சித்தத்தின் பிரகாரமாக எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொண்ட உம்முடைய பிள்ளைகள், அவர்களுடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய குடும்பத்தாருக்காக உம்மிடத்தில் வருகிறோம். அவர்களையும் மாற்றி அருளும், பலப்படுத்தி அருளும் சுவாமி. உம்முடைய கிருபை பிரசன்னம் அவர்களோடு இருந்து தாங்குகிற தயவுக்காக நன்றி. ஆண்டவரே, அநேகருக்கு உத்தியோகத்தில் உயர்வும் கொடுத்தீர், உத்தியோகத்தில் மாற்றங்களையும் கொடுத்திருக்கின்றீர், நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் திருமண ஏற்பாடுகளை நீ செய்திருக்கின்றீர், நன்றி செலுத்துகிறோம். சுகவீனத்தின் வேலைகளிலே நீர் உடன் இருந்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவரீர் நீர் எங்களோடு இருந்தீர், நீர் எங்களோடு எப்பொழுதும் இருக்கின்ற ஆண்டவர். உம்மை நாங்கள் துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். தேவரீர் சிறு பிள்ளைகளுக்காக உம்மிடத்துல வருகிறோம். இந்த பிள்ளைகள் உம்மிலே வளரும்படியாக ஆண்டவரே இவர்களுக்கு போதித்த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இப்பொழுது தங்களுடைய விடுமுறை முடிந்து ஆண்டவரே அடுத்தது இந்த பள்ளியின் நாட்கள் ஆரம்பிக்க இருக்கின்றது. இவர்களையும் ஆசிரியர்களையும் ஆண்டவரே ஆசீர்வதியும். இவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து இந்த வருடத்தில் இந்த பிள்ளைகள்
ஆண்டவரே இந்த உலக பிரகாரமான ஞானத்துல நல்லபடியாக வளரவும் அதிலையும் அவர்கள் உம்மை சார்ந்திருக்க கிருபை செய்தருளும். தேவரீர், வாலிபர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் போன பாதையிலே நீர் உடனிருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருடத்தில் உண்மையே சார்ந்திருந்து உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்தும்படியாக இவர்களை நீர் காத்துக்கொள்ளும். பெரியவர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள், வீட்டிலிருந்து வேலை செய்பவர்கள் யாவருக்காக உம்மிடத்தில் வருகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் தனிப்பட்ட முறையிலே பேர் பேராக உம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே தொட்டு ஆண்டவரே ஆசீர்வதித்து வழி நடத்தியருளும். உம்முடைய வழி நடத்துதலுக்கு எங்களை நாங்கள் முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர் ஆண்டவரே, வருகிற வருடம் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களை தாங்க போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், சிங்கப்பூர் தேசத்தை நீர் காத்தீர், நன்றி செலுத்துகிறோம். இம்மானுவேல் தமிழ் வருடாந்திர மாநாட்டை நீர் காத்தீர், நன்றி செலுத்துகிறோம். ஒரு தலைவரை கொடுத்தீர், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அநேக பொறுப்புகளை ஏற்றும்படியாக அநேகரை தெரிந்து கொண்டீர், நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். இந்த சிங்கப்பூர் தேசத்திலையும் ஆண்டவரே தலைவர்களை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை நீர் பயன்படுத்த போகிற தயவுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி தேவரீர், உலக நாடுகளுக்காகவும் தொடர்ந்து உம்மிடத்துல வருகிறோம். உலக நாடுகளில் பாதிக்கப்பட்ட அநேக மக்கள் உண்டு, எல்லோருக்காகவும் உம்மிடத்துல வருகிறோம். மரணம் என்பது எந்த நேரத்தில் வரும் என்று, எப்படி வரும் என்று தெரியாமல் ஆண்டவரே, அந்த கொரியாவில் நடைபெற்ற அந்த விபத்து, எப்படியாக அநேக இடங்களிலே விபத்து ஆண்டவரே, போர், இயற்கை சீற்றங்கள், இனக்கலவரம், மத கலவரம், கொலை, கொள்ளை, இப்படியான அநேக காரியங்கள், இவைகள் எல்லாம் இருக்கும் பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை சார்ந்து நிற்கின்றோம். தேவரீர், இப்பேற்பட்ட பாவங்களிலிருந்து இந்த உலகத்தை நீர் மீட்கும்படியாக தேவரீர் உம்முடைய இரண்டாவது வருகைக்காக ஆவலோடு காத்திருக்கிறோம். சுவாமி வாரும் தேவரீர், வாரும் ஆண்டவரே. நீர் வந்து முற்றிலுமாக விடுதலையை தாரும். அந்த ரட்சிப்பின் முழுமையை யாரும் பெற கிருபை செய்தருளும் ஆண்டவரே. அதே சமயத்தில் எந்த ஒரு ஆத்மாவும் உம்மை விட்டு இழந்து போகாதபடிக்கு எல்லா ஆத்மாவுக்கும் உம்முடைய சத்தியம் சென்று சேர எங்களை நீர் பயன்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆம் சுவாமி, எல்லோருக்கும் உம்முடைய சத்தியத்தை சொல்ல, அந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த சத்தியத்தினால விடுதலையை பெற்றிருக்கின்றோம். அந்த சத்தியத்தினால ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கின்றோம். இதனை நாங்கள் பிறருடனும் பகிர்ந்து கொள்ளவும் அநேகரை உம்மிடத்துல கொண்டு வருகிற பிள்ளைகளாக எங்களை நீர் ஏற்படுத்தி அருளும் ஆண்டவரே. நாங்கள் மற்ற திருச்சபையில் இருந்த ஆத்துமாக்களை திருடுகிறவர்களாக இல்லாமல் ஆண்டவரே, உம்மை அறியாத ஆத்மாக்களுக்கு உம்முடைய சத்தியத்தை சொல்லி அவர்கள் இந்த திருச்சபையில் வந்து நிரம்பும்படியாக எங்களை நீர் பயன்படுத்தி அருளும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை எடுத்து நீர் பயன்படுத்தி அருளும். உம்முடைய நாமம் கர்த்தாவே மகிமைப்படட்டும். எங்களை யாவரையும் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக நன்றி. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ஆண்டவரே, குழப்பங்கள், தீர்வுகள் யாவற்றையும் நீர் தந்த ஆண்டவரே, நீர் வழி நடத்தி ஒரு சமாதானத்தை நீர் தந்து ஆசீர்வதிக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை எல்லோரையும், நீர் எங்களை வைத்திருக்கிற குடும்பத்தையும், நீர் எங்களை வைத்திருக்கிற இந்த திருச்சபையும், நீர் எங்களை வைத்திருக்கிற தேசத்தையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். நீர் வழி நடத்தி அருளும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமேன். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன். நம்முடைய காணிக்கைகளை, தசம பாகங்களை, நம்முடைய பொருத்தனைகளை ஆண்டவருக்கு படைக்கிற நேரம்.
சபையார் அனைவரும் எழுந்து நின்று சந்தோஷ கீதம் எண்ணில் பொங்குதே என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது காணிக்கை எடுக்கப்படும். காணிக்கைக்காக ஜெபிப்போம். தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் கரங்களை பலப்படுத்தினீர், நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு செய்வதற்கு தொழில்களை தந்தீங்க, நன்றி செலுத்துகிறோம். வேலைகளை தந்தீங்க, நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தாவே, நாங்கள் வேலை இடத்துல உங்களுடைய கிருபையினாலே எங்களை வழிநடத்தினீங்க, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதோ உங்களுடைய கருத்திலிருந்து பெற்ற அநேக ஆசீர்வாதங்களிலிருந்து நாங்கள் படைக்கிற இந்த காணிக்கைகளை, தசம பாகங்களை, பொருத்தனைகளை கர்த்தாவே நீர் தாமே அங்கீகரிக்கும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய கருத்தில் நாங்கள் வந்து தருகிறோம். தகப்பனே, நீ தாமே ஆசீர்வதியும் உங்களுடைய நாம மகிமைக்காக எடுத்து உபயோகப்படுத்தும். மீதியான எல்லா காரியங்களும் உங்களுடைய கருத்தில் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் பரமபிதாவே. சந்தோஷகீதம் எங்கு பொங்குதே, சர்வவல்ல இயேசு என்னை நேசித்தார். பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணியே, பேரன்பு பொங்க என்று பாடுவேன். ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில் இன்ப கீதம் என்னில் பொங்குதே. மூல நாட்கள் என்னை கர்த்தர் தாங்கினார். சோதனை சூழ்நிலையில் நம்பிக்கை கொள்வேனோ. சோர்வடையாமல் என்னை காத்ததால் ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில் ரட்சிப்பின் கீதம் என்னில் பொங்குதே. இரட்சகரின் பாவம் முற்றும் மன்னித்தார். மனிதர் மாறினும் அன்பை வேண்டோடினும். ஆதேவ அன்பில் என்னை காத்ததால் ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில் ஆனந்த கீதம் என்னில் பொங்குதே. அரவாரத்தோடே இயேசு தோன்றுவார். ஆவலாய் விழித்தே ஆவியில் ஜெபித்தேன். ஆயத்தமாய் நான் காத்து நிற்பதால் ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில் சீயோனின் கீதம் என்னில் பொங்குதே. என்று நான் தந்தை என் இயேசுவின் மாளிகை நான் கிட்டி சேர்வதால் ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில் சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே. சர்வவல்ல இயேசு என்னை நேசித்தார். பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணியே, பேரன்பு பொங்க என்று பாடுவேன். ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு
யார் நின்ற வண்ணமாக திருமறை பாடம் வாசிக்க? இன்று வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 13 வரை. சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரிம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறிய அடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையார் தயவு செய்து அமருங்கள். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. எங்களோடு நீர் தொடர்ந்து இடைப்படுகிற கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 2024 வருடம், இந்த வருடம் முழுவதுமாக ஆண்டவரே எங்களோடு பல விதத்தில் இடைப்பட்டு எங்களோடு நீர் பேசி எங்களை பலப்படுத்தி எங்களை வழி நடத்தினீர். உம்முடைய வார்த்தையினாலே எங்களை திருத்தினீர். ஆம் ஆண்டவரே, நாங்கள் தவறி போகும் பொழுது உம்முடைய வார்த்தை எங்களோடு பேசி எங்களை திருத்தி உம்மிடத்தில் கொண்டு வரும்படியாக நீர் கிருபை செய்தீர். தேவரீர் இப்பொழுதும் இந்த வருடத்தின் இந்த கடைசி இரவிலே உம்முடைய பாத தண்டையிலே நாங்கள் அமர்ந்து நிற்கின்றோம். தேவரீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு நீர் பேச இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அடியேனை மன்னித்து மறைத்த ஆண்டவரே, நீர் பேசும், எங்கள் ஒவ்வொருவருடனும் நீர் இடைப்படும். நாங்கள் எங்களுடைய செவிகளையும் இருதயத்தின் செவிகளையும் திறந்து உம்முடைய வார்த்தையை கேட்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமேன். ஆமேன். இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு புதிய வருடத்துக்குள்ளாக நாம் செல்ல இருக்கின்றோம். அநேகருக்கு நிறைய எதிர்பார்ப்பு. இந்த புதிய வருடத்துக்குள்ளாக போகும் பொழுது நிறைய எதிர்பார்ப்புகளோடு போகிறோம். நாம் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் மாத்திரமல்ல, உலகம் முழுவதுமே இப்படியான ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கின்றது. ஒரு சிலருக்கு எதிர்பார்ப்பு உண்டு, ஒரு சிலருக்கு எதிர்பார்ப்பு இல்லை. எது நடந்தாலும் பரவாயில்ல, நாள் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய சந்நிதியிலே அமர்ந்திருந்து மற்ற கேளிக்கைகள் மத்தியில் ஒரு அமைதியான ஒரு சாலம் ஆட்டிடியூடோட ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து பழைய வருடத்தையும் முடித்து புதிய வருடத்துக்குள்ளாக போகும்படியாக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். நாம் எல்லோருக்குமே ஆண்டவருடைய பிரசன்னம் என்றால் என்னென்று தெரியும். I hope everyone knows what is the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்மளோடு இருக்கின்றது இல்லை. இந்த வருடம் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னம், இப்பொழுதும் ஆண்டவருடைய பிரசன்னம் இங்கே நம் மத்தியில் உண்டு. ஆண்டவருடைய பிரசன்னம் வருகிற நாட்களிலும் நம்மோடு இருக்க போகிறது. The presence of God was with us, is now with us, and is going to be with us in the days to come.
ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக நாம் காத்திருக்கிறோமா? புது வருடம் ஆரம்பிக்கணும்னு ஆவலோடு காத்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக காத்திருக்கிறோமா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை எப்படியாக நாம் புரிந்து கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு என்ன செய்யணும்னு நாம் எதிர்பார்க்கிறோம்? இல்லை ஆண்டவருடைய பிரசன்னம் நாம் கேட்குற நேரத்தில் மாத்திரம் கிடைச்சா போதும், மற்றபடி நான் என்னுடைய வேலையை செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறோமா? Do we really need or belong for the presence of God? ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக நாம் ஏங்கி வாஞ்சித்து கொண்டு இருக்கின்றோமா? இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட பகுதியில் அங்கே இருக்கின்ற ஒரு பெயர் எபனேசர். இந்த பெயர் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு பெயர். வாசிக்கப்பட்ட பகுதியும் நமக்கு நன்றாக தெரிந்தது. இன்றைக்கு 1 சாமுவேல் 7வது அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். ஆனால் இந்த எபினேசர் என்ற பெயர் வெறும் 1 சாமுவேல் 7 மாத்திரம் கிடையாது. 1 சாமுவேல் புத்தகத்தில் பார்க்கும் பொழுது 3 இடங்களில் இந்த எபனேசர் என்ற பெயர் வருகிறது. We can read about this name Ebenezer 3 times in 1 Samuel. ஸோ இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிற காரியம் என்னென்றால், இந்த 3 முறையும் 3 இடத்துல வருகிற காரியங்கள் எப்படியாக ஆண்டவர் வழி நடத்தினார், நமக்கு அதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த ஒரு காரியத்தை இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவதாக எபினேசர் என்ற பெயர் 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் வருகிறது. யாராவது ஒரு வாசிங்க. 1 சாமுவேல் 4:1. ஓகே, இங்க பார்க்கும் பொழுது இஸ்ரவேலர் எங்க பாளையம் இறங்கி இருந்தார்கள்? எபினேசர் என்ற இடத்துல. They camped in a place called Ebenezer. இந்த 4வது அதிகாரத்துக்கு முன்பாக போகும் பொழுது அங்க சாமுவேலை ஆண்டவர் அழைக்கின்றார். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுகின்றார். சாமுவேல் சின்ன சாமுவேலுக்கு தெரியல. ஏலியின் இடத்துல போகும்போது அவர் சொல்றாரு, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் சொல்லு அப்படி. அதே மாதிரி அவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் சாமுவேல் இடத்துல பேசுகிறார். ஏலியனுடைய குடும்பத்தை குறித்து பேசுகிறார். இஸ்ரவேல் மக்களை குறித்து பேசுகின்றார். ஒவ்வொரு முறையும் சாமுவேல் இடத்துல ஆண்டவர் பேசும் பொழுது அந்த வார்த்தையை சாமுவேல் என்ன பண்ணுகிறார்? இஸ்ரவேல் மக்களுக்கு கொண்டு செல்கிறார். இங்கே 4வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இந்த எபனேசர் என்ற இடத்துல இவர்கள் கூடியிருக்கிறார்கள், இஸ்ரவேல் மக்கள். இவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிற இடத்திற்கான காரணம் என்னென்றால், இவர்கள் பெலிஸ்தரோட சண்டை போட இருக்கிறார்கள். They camped in a place called Ebenezer because they are going to have a battle with the Philistines. இவர்கள் அங்க தங்கி இருக்கிற வேளை எபனேசர் என்ற இடம். ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அங்க சாமுவேல் இருந்தாரா இல்லையான்னு போடல. காரணம், சாமுவேல் இடத்துல ஆண்டவர் வார்த்தையை சொல்லுகிறார். சாமுவேல் அந்த வார்த்தையை இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த இடத்துல இவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள், பெலிஸ்தரோடு போரிடும்படியாக அமர்ந்திருக்கிறார்கள். சாமுவேல் அங்க இருந்தாரா இல்லையான்னு சொல்லப்படல. ஆனால் இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, நாம இஸ்ரவேல் மக்கள், நாம ஆண்டவருடைய பிள்ளைகள், அதனால பெலிஸ்தர் இடத்துல நம்ம வெற்றி காணலாம், ஏன்னா ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்று. ஆனால் 4வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது இவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். இஸ்ரேல் மக்கள் பெலிஸ்தர்னால தோற்கடிக்கப்படுகிறார்கள். அப்பொழுது தோற்கடிக்கப்படும் பொழுது இவர்களுக்குள்ளாக இவர்கள் அந்த கேம்ப்லேருந்து போயிட்டாங்க. போர் இருக்கிற இடத்துல பெலிஸ்தரோட சண்டை போடுறாங்க. 4000 ஆண்கள் மரித்து போனார்கள் இஸ்ரேல் மக்கள். இவர்கள் மீண்டுமாக அவர்களுடைய கேம்புக்கு மீண்டுமாக வராங்க. அப்போ கேம்புக்கு வரும்போது அவர்களுடைய மூப்பர்கள், எல்டர்ஸ், அவர்கள் கேட்கிற கேள்வி என்ன என்றால், 1 சாமுவேல் 4:3 இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன?
Why has the Lord defeated us today before Philistines? ஆண்டவர் நம்மோட இருக்கிறாரு, நம்முடைய ஆண்டவராச்சே, நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவராச்சே. அப்ப இந்த போர்ல என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கணும். நமக்கு வெற்றியை கொடுக்காம இந்த ஆண்டவர் நமக்கு தோல்வியை கொடுத்திருக்கிறாரே. நம்ம அங்கிருந்து இப்ப 4000 பேரை இழந்து வந்திருக்கிறோமே. கேள்வி, ஏன் ஆண்டவர் இதனை அனுமதித்தார்? நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த கேள்வி நிறைய உண்டுல. ஏன் ஆண்டவர் இந்த சுகவீனத்தை அனுமதித்தார்? ஏன் ஆண்டவர் இந்த கஷ்டத்தை அனுமதித்தார்? ஏன் ஆண்டவர் இந்த தோல்வியை அனுமதித்தார்? ஏன் ஆண்டவர் எனக்கு வெற்றி கொடுக்கல? ஏன் மற்றவர்கள் மத்தியில நான் அசிங்கப்படும்படியாக ஆண்டவர் ஏன் அனுமதித்தார்? Why the Lord allow me to face defeat, shame, failure? I am the Lord's child. நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஏன் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யல? அநேக சமயங்களில் நம்ம கேட்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. கேள்வி கேட்கும் பொழுது நம்முடைய நிலை என்ன என்பதையும் நாம் உணர்ந்து கேட்கணும். When we question whether God or others, we should know who we are. இந்த இஸ்ரேல் மக்கள் தோல்வி அடைந்ததற்கான காரணம் பிற்பாடு நான் வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். இவர்கள் நினைத்து கொண்டிருந்தது, நான் ஆண்டவருடைய பிள்ளை, அதனால் ஆண்டவர் எனக்கு எப்பொழுதும் உதவி செய்வார். ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார்னு கிடையாது, உதவி செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் இவர்கள் ஆண்டவரை நம்பி சென்றார்களா? இவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்களே, அந்த எபனேசர் என்ற இடத்துல இவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்களே. ஏன் தோற்கடிக்கப்பட்டார்கள்? நிறைய கேள்வி நமக்கும் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில நிறைய கேள்விகள் உண்டு. இந்த வருடத்திலே ஆண்டவர் இந்த ஒரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்திலே ஏன் அனுமதித்தார்? Why the Lord allows such a thing to take place in my life, in the life of my family? Why I have to go through this in this year 2024? கேள்வி உண்டு. ஆண்டவர் நம்முடைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொன்னா, if the Lord tries to give an answer to each and every question, particularly for all the why questions, ஏன் என்று கேட்கிறோமே, இந்த கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொன்னா முதல் காரியம் நம்மளுக்கு புரியாது. We can't understand. Because the way the Lord looks at things, the way the Lord does things is totally different. It's beyond our comprehension. நம்மளுடைய புரிந்து கொள்வதற்கு மேலாக ஆண்டவர் கிரியை செய்கிறார். நாம பார்க்கிறது ஒரு மனிதனுடைய சுபாவத்துல, மனிதனுடைய ஞானத்துல, மனிதன் பார்க்கிற காரியத்துல பார்த்து இப்படிதான் இருக்கும் அப்படி நாம நினைத்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் அப்படியாக செயல்படுகிறவர் அல்ல. இந்த இடத்துல ஏன் தோல்வி? இந்த இஸ்ரேல் மக்கள், இந்த மூப்பர்கள் கேட்கிறார்கள், ஏன் தோல்வி? இன்னும் இந்த தோல்விக்கான காரணத்தை இவர்கள் புரிந்து கொள்ளல. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா, அடுத்த நாள் திருப்பியும் போருக்கு போகணும். இப்ப அடுத்த திருப்பியும் போருக்கு போகும்போது இப்ப இவங்க டிசைட் பண்றாங்க, இப்போவது என்ன பண்ணிருக்கணும், ஆண்டவர் இடத்துல போயிருக்கணும். இப்போ இவங்க டிசைட் பண்ற காரியம், அடுத்த காரியம் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 3வது வசனத்துல, சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்மை நம்முடைய பகையினரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வரவேண்டியது என்றார்கள். Let us bring the ark of the covenant of the Lord here from Shiloh, that it may come among us and save us from the power of our enemies. நாம் என்ன பண்ணுவோம், அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம். முதல்ல போகும்போது இவர்களுடைய வீராப்பில் போனாங்க, ஆண்டவர் தங்களை காத்துக்கொள்வார் என்று சொல்லி போனாங்க, தோல்வி அடைந்தார்கள். இப்பொழுது உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை பெட்டி என்பது ஆண்டவருடைய பிரசன்னம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு போவோம், நமக்கு என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைக்கும். அந்த உடன்படிக்கையை பெட்டியை அவர்கள் கொண்டு சென்றார்கள். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டி மேல நம்பிக்கை வச்சாங்க. ஆனா அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கணும்? ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கணும். இல்ல அவங்க நினைச்சனா, இந்த உடன்படிக்கை பெட்டி
நம்மோடு இருந்தால் போதும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவங்களே, ஒரு சில சமயத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாம கூட அப்படிதான், இந்த இஸ்ரவேல் மக்களை போல தான். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காமல் மற்ற காரியங்கள், மதம் சார்ந்த காரியங்கள், அக்காரியங்களை செய்தால் போதும், நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உண்டு, வெற்றி அடைவோம் என்று சொல்லி ஆண்டவரை விட்டு விடுகிறோம். இவர்கள் தவறாக தங்களுடைய நம்பிக்கையை இந்த உடன்படிக்கை பெட்டியின் மீது வைத்தார்கள். இந்த உடன்படிக்கை பெட்டி ஒரு மந்திரம் மாதிரி ஆயிடுச்சு. நான் உள்ள கொண்டு வருவேன், எல்லாரும் என்னுடைய எதிரிகளை என்னென்ன பண்ணாங்க, ஓடுவார்கள். ஆனால் அங்கே நடந்தது இன்னொரு பயங்கரமான ஒரு காரியம். முதலிலே பெலிஸ்தர்களோடு தோற்றார்கள், ரெண்டாவது நாளும் அகெயின் பெலிஸ்தரோட தோற்றார்கள். The second day again they are defeated by the Philistines. But the worst thing happened. கொடூரமான காரியம் என்ன நடந்ததுன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டியும் பெலிஸ்தர்கள் எடுத்து போயிட்டாங்க. போருக்கு யார் கொண்டு போனது? இஸ்ரவேல் மக்கள் தான் கொண்டு போனாங்க. இருந்தா தங்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லி கொண்டு போனாங்க. ஆனால் தோல்வி, மீண்டுமாக தோல்வி. அந்த உடன்படிக்கை பெட்டியும் போயிடுச்சு. இப்போ இஸ்ரேல் மக்களுடைய நிலைமை, இவர்கள் என்ன யோசித்துக் கொண்டிருப்பார்கள்? நீங்க தான் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இது கொண்டு வச்சா நம்ம வீட்டில் முன்னாடி ஒரு சில சமயத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில, பைபிளில் மயில் தொகை வைக்கணுமா இல்லை, அப்புறம் பைபிளில் முடி இருக்கணுமா, என்னென்னோ காரியம்லாம் செஞ்சாங்க. நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க? அதை செய்தார்கள். இப்படிலாம் செஞ்சா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மளை காப்பாற்றிடுவார். ஆண்டவருடைய பிரசனம் போயிருச்சு. இந்த உடன்படிக்கை பெட்டி தான் ஆண்டவருடைய பிரசனம். இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்ததுக்கு காரணம் இந்த இஸ்ரேல் மக்கள். இதற்காக ஆண்டவர் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொடுக்கல. The Lord didn't give this the covenant ark of the covenant for such a reason. ஆனால் இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அதை கொண்டு போலாம் அப்படின்ட்டு. அதை கொண்டு போயும் தோல்வி. ஒரு சில சமயங்களில் நாம் என்ன பண்ணுறோம்? காரியங்களை செய்து ஆண்டவரை விலைக்கு வாங்கலாமான்னு பார்க்குறோம். We are trying to buy God. இல்லை, ஏதாவது செஞ்சு இப்படிலாம் நான் செஞ்சிட்டேன்னா ஆண்டவருடைய கை என்ன பண்ணிட்டேன்? முறுக்கிட்டேன். அப்போ ஆண்டவர் என்ன பண்ண முடியாது? எனக்கு செய்யாமல் விட முடியாது. ஆண்டவரை அந்த மாதிரியாக நாம் பயன்படுத்த பார்க்கிறோம். அநேக சமயத்தில் ஆண்டவருக்கு டிப்ஸ் கொடுக்குறோம். இல்லை, ஆண்டவரே நீர் எனக்கு என்னுடைய ஜபத்துக்கு நீர் பதில் கொடுத்தா என்ன பண்ணுவேன்? வர வருஷத்துலேருந்து ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்துடுவோம். ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்குது, இதுக்கு மாத்திரம் நீங்கள் ஒரு ஆன்சர் கொடுத்துட்டீங்க, நான் இந்த வருஷத்துலேருந்து பைபிள் கரெக்டாக படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஆண்டவரே, எத்தனை நாள் ஓடும் அது? ஆண்டவரை விலை கொடுத்து வாங்க முடியாது. அவர் விலை போகிறவர் அல்ல. ஆண்டவர் இந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தும் அவர்கள் தோற்றார்கள். நாம் அநேக காரியங்களே கொண்டு வந்துட்டு இதுதான் இப்படி இருந்துச்சுன்னா ஆண்டவர் நம்மோட கூட இருப்பார்னு நினச்சிக்கிட்டு செய்கிறோம். அது நடக்கலைன்னா என்ன பண்ணுறோம்? நாம் எதிர்பார்க்குற மாதிரி நடக்கலைன்னா we blame God. ஆண்டவர் எங்க? ஆண்டவர் என்னை கைவிட்டார். இந்த உடன்படிக்கை பெட்டி போனதற்கான காரணம் உண்டு. இவர்கள் செய்திருக்க வேண்டிய காரியம் என்ன? இவர்கள் செய்ய தவறின காரியம் என்ன? இந்த வருடத்தில் நாம செய்து இருக்க வேண்டிய காரியம் என்ன? நாம செய்ய தவறின காரியங்கள் என்ன? இவைகள் எல்லாம பார்க்காம நாம் என்ன பண்ணிடுறோம்? உடனே ஆண்டவர் ஒரு வேலைக்காரனம் போல பயன்படுத்திடுறோம். இந்த இஸ்ரேல் மக்களுடைய காரியம், இவர்கள் அந்த உடன்படிக்கையை பெட்டி கொண்டு போகும்போது அந்த உடன்படிக்கை பெட்டியும் அங்கிருந்து போய்விடுகிறது. இந்த உடன்படிக்கையை பெட்டி கொண்டு போன அந்த பெலிஸ்தர்கள்
அவர்கள் தங்களுடைய தேசத்தில் கொண்டு போயிட்டு தங்களுடைய விக்கிரகமான தாகோனுடைய கோவிலில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வைக்கும்போது அந்த தாகோன் என்கிற அந்த விக்கிரகம் பார்க்கும்போது அடுத்த நாள் பார்த்தா தலையை விழுந்து கீழே விழுந்து கிடக்குது. 2 முறை இதே மாதிரி நடைபெறுகிறது. அப்பொழுது அவங்க யோசிக்கிறாங்க, இல்லை இந்த உடன்படிக்கை பெட்டி இங்கே இருக்கக்கூடாது, இந்த உடன்படிக்கை பெட்டியை நம்ம வேற இடங்களுக்கு அனுப்பணும். காத் என்ற இடத்துக்கு அனுப்புனாங்க. அங்கேயும் பயங்கரமான காரியம். அங்கது எக்ரான்ற இடத்துக்கு நடத்துகிறாங்க. அங்கேயும் பயங்கரமான ஒரு காரியம் நடைபெறுகிறது. இப்பொழுது இந்த காரியத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் மக்கள் போருக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் அங்கே இருந்தாரா? அதே உடன்படிக்கை பெட்டி இப்போ பெலிஸ்தர் நாட்டுக்கு போயிருக்கு. அங்கே என்ன நடக்குது? வேற உடன்படிக்கை பெட்டியில் அதே பெட்டி தான். அப்போ ஆண்டவர் செயல்பட்டாரா செயல்படலையா? அந்த உடன்படிக்கை பெட்டியில ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்ததா இல்லையா? போருக்கு இவங்க கொண்டு வரும்போது அங்க ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்ததா இல்லையா? ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் எப்பொழுது எங்கே என்ன செய்ய வேண்டும் என்று அவர் தீர்மானிக்கிறாரோ அதை செய்கின்றார். போருக்கு நான் கொண்டு போயிட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கு, துன்பம் இருக்கு, இதை நான் கொண்டு வந்துட்டேன், அதனால ஆண்டவர் எனக்கு செஞ்சே ஆகணும்னா இல்லை. only the Lord, he knows when to act in your life. நான் கொண்டு போய் வச்சதுனால ஆண்டவர் அங்க செய்வாரு கிடையாது. ஆனா அதுவே புறஜாதியாருடைய இடத்துல கொண்டு போயிட்டாங்க. அங்க ஆண்டவர் என்ன பண்றாரு? கிரியை செய்கிறார். ஆண்டவர் எல்லா கடவுள்லையும் இவரும் ஒரு கடவுள் கிடையாது. ஒரு சில சமயத்தில் கிறிஸ்தவர்கள் செய்கிற காரியமும் அப்படிதான். எல்லா கடவுளும் ஒன்று தான், அதில் இவரும் ஒன்று தான். வேதம் அப்படி சொல்லவே இல்லை. யூ கேன் நெவர் ஃபைண்ட் சச் அ திங் இன் த பைபிள். இவர் ஒருவரே கர்த்தர், இவரை அன்றி வேறு யாரும் கிடையாது. இட்ஸ் வெரி கிளியர். ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட ஒரு சில சமயத்தில் இதை அறிந்து கொள்ளாமல் போகிறார்கள். ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கே இருக்கோ அங்கே ஆண்டவருடைய வல்லமை இருக்கு. Where there is presence of God, there is the power of God. ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய வல்லமை இருக்கு. அந்த வல்லமை கிரியை செய்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கின்றது. ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஆண்டவர் செய்யாமல் இருக்கிறார் என்றால் அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த போருக்கு கொண்டு போனார்கள். அங்க இவர்கள் எதிர்பார்த்த காரியம் நடைபெறல. ஏன்? என்னுடைய வாழ்க்கையில் நான் சர்ச்சுக்கு தானே வரேன், நான் ஊழியம் தானே செய்கிறேன், நான் காசு கொடுக்குறேனே, காணிக்கை கொடுக்குறேனே, ஏழைகளுக்கு கொடுக்குறேனே, இதை செய்கிறேனே, அதை செய்கிறேனே, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் சுகத்தை காணவில்லையே. ஏன்? இந்த வருடத்தில் நான் தீர்மானம் பண்ணினேன், 2024 நான் தீர்மானம் பண்ணினேன், இந்தந்த நல்ல காரியங்களை நான் செய்ய போகிறேன், செய்தேன். ஆனால் இன்னும் என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன்? நான் என்னுடைய ஆண்டவரை என்னுடைய இஷ்டத்தின் பிரகாரமாக நடத்தும்படியாக என்னுடைய ஆண்டவருக்கு கொடுத்தேனே. I gave to my Lord so that I can use my Lord. இல்ல, அப்படியாக செயல்படுகின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. அவருடைய பிரசன்னத்தை அநேக சமயத்தில் ரொம்ப துச்சமாக எடுத்துக்கிறோம். We don't care about his presence. ஆண்டவருடைய பிரசன்னம் அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. We don't care. We talk a lot about the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னம் வேணும். எப்போ? எனக்கு சுகவீனமான சமயத்தில், எனக்கு பண கஷ்டம் வர சமயத்தில். மற்ற சமயத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லை, வேண்டாம், என்னுடைய பிரசன்னம் மாத்திரம் போதும். ஆண்டவருடைய பிரசன்னம் வல்லமை உள்ள ஆண்டவருடைய பிரசன்னம். இந்த பிரசன்னத்துக்கு சாதாரணமாக போக முடியாது. We can't just go like that. நமக்கு நன்றாக தெரியும், பழைய ஏற்பாட்டில் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் எல்லாரும் போக முடியாது. அந்த ஆசாரியன், பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும்.
அவன் பாவத்தோடு போனான்னா என்ன ஆகும்? வெளியே வர முடியாது. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியம், அவர் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு, அந்த தேவ பிரசன்னத்தில் நிற்கும்படியாக கிருபை செய்திருக்கிறார். எபிரேயர் 4:16 ஆதலால் நான் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தலையிலே சேர கடவும். எப்படி தைரியமாய்? ஏன் தைரியமா? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம். ஆண்டவருடைய பிரசன்னத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம் என்றால், ஏன் என்றால் இது நாம செய்த காரியம் அல்ல, அவர் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்ததன் நிமித்தம், அவர் உயிரோடு எழுந்ததன் நிமித்தம், அவர் பட்ட பாடுகளின் நிமித்தம் நீங்களும் நானும் பிரசன்னத்தில் நிற்கிறோம். பிரசன்னம் தாரும் என்ன சொல்லுவோம்? என்ன பிரசன்னத்தை எதிர்பார்க்கிறோம்? What is that presence that we are asking for? What is this presence that these Israelites thought about? ஆண்டவருடைய பிரசன்னம் என்ன நடந்தது? இவர்களுடைய தவறுதலுக்கான காரணம் உண்டு. எப்பொழுது இந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தருடைய இடத்துல காத்துல இருந்து எக்ரான் வந்து இப்போ கடைசியில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? நம்ம கிட்ட இருந்தா நமக்கு ஆசீர்வாதம் இல்லை, என்ன பண்ணுறோம்? மீண்டுமா இஸ்ரேலுக்கு அனுப்பிடுவோம். இஸ்ரேலுக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ இங்க திருப்பியும் போர் வருகிறது. இந்த போர் வருகிறதுக்கு முன்பாக நடைபெறுகிற காரியம் என்னென்றால், சாமுவேல் இப்பொழுது அந்த இஸ்ரேல் மக்கள் இடத்துல பேசுகிறார். இதுக்கு முன்னாடி சாமுவேலை பார்க்க முடியாது. 2 முறையும் பெலிஸ்தரை தோக்கும் பொழுது, இப்பொழுது சாமுவேல் இஸ்ரேல் மக்கள் இடத்துல பேசுகிறார். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 3-4, 1 Samuel chapter 7 verses 3 and 4. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால், அடுத்தது நல்லா கவனிங்க, இவங்க தோற்றதற்கான காரணம் அந்நிய தேவர்களையும் அஸ்திரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி. இவங்க உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போனாங்க. ஆனால் அவங்க யாரை வணங்கிட்டு இருந்தாங்க? அவங்களுக்குள்ள யார் இருந்தது? இவங்களுடைய தோல்விக்கு என்ன காரணம்? ஆண்டவர் சொல்லலை, அதையும் வச்சுக்கோ என்னையும் வச்சுக்கோ. ஆண்டவர் பங்கு போடுறவர் அல்ல. இந்த உலகத்தின் காரியத்தை எல்லாத்தையும் வச்சுட்டு எனக்கும் கொஞ்சோண்டு கூட இடம் போதும், நீ சொல்ற மாதிரி எல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்ற ஆண்டவர் அல்ல. உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்திரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். இது அவங்க முன்னாடி செய்தா என்ன இருந்திருக்கும்? 4வது அதிகாரத்தில் அவங்க கேட்குறாங்க, ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தார்? பெலிஸ்தர் இடத்துல தோற்கும்படியாக ஏன் அனுமதித்தார்? ஆண்டவர் அனுமதிக்கல. செய்ததற்கான விளைவு, செய்ததற்கான விளைவு. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை விடலை. இவர்களை ஆண்டவர் மீட்டெடுக்கின்றார். அங்க மிஸ்பா ஷென் என்ற இடத்தை 2த்துக்கும் நடுவாக அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். அங்க சாமுவேல் என்ன பண்றாரு? ஒரு கல்லை நட்டு அதற்கு எபனேசர் என்று பெயர் எடுக்கிறார். எபனேசர் என்ற பெயருக்கு அர்த்தம் உதவியின் கல். The meaning for the name Ebenezer is stone of help. அதை சொல்லிட்டு அடுத்தது தான் சொல்றாரு, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். Thus far the Lord has helped us. எப்பொழுது அந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை, அந்த விக்கிரகங்களை நம்ம விட்டு ஆண்டவர் இடத்துல வருகிறோமோ, வெற்றியை அவர் கொண்டு வருகிறார். இவர்கள் இந்த காரியத்தை முன்பாக செய்திருக்கணும்.
இப்பொழுது இவர்கள் என்ன பண்ணாங்க? ஜெபிக்கிறார்கள், உபவாசிக்கிறார்கள், தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறார்கள். இப்பொழுது ஆண்டவரோடு இவர்கள் அவருடைய எதிர்பார்ப்புக்கு பிரகாரமாக வரும் பொழுது அந்த போர் ஆண்டவர் இவர்களுக்காக போராடுகிறார். The Lord is fighting for them. ஏற்கனவே 4000 பேர் போயிடுச்சு. அடுத்த நாள் எத்தனை பேர் போனாங்க தெரியல. இப்போ போறாங்க கொஞ்சம் பேராக இருந்தாலும், இவங்கள ஆண்டவர் இவர்களுக்காக அவர் போராடுகிறார். இப்பொழுது இந்த பெலிஸ்தரை சந்திக்கும் போது புது பலனோடு சந்திக்கிறார். renewed strength. ஏன்? தங்களுடைய நிலைமை என்ன என்பது, தாங்கள் யார் என்பதை உணர்ந்ததனால சந்திக்கிறார். they know who they are. so the Lord, he fought for them. இவர்களுக்கு எந்த இடத்துல தோல்வியை கண்டார்களோ அதே இடத்துல ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறார். The place where they were defeated by the Philistines, now Israelites defeated Philistines. நம்முடைய வாழ்க்கையில எங்க தோல்வி என்று எண்ணுகிறோமோ, எங்கே என்னால் முடியாது என்று எண்ணுகிறோமோ, அந்த இடத்துல வெற்றியை கொடுக்க முடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் அந்த வெற்றியை கொடுத்து நீங்களும் நானும் அந்த வெற்றியை பெறணும் என்றால், நான் என்னுடைய இஷ்டப்பிரகாரம் வாழ்ந்து கொண்டு இருப்பேன், இஷ்டமான காரியத்தெல்லாம் செய்வேன். ஆண்டவர் என்ன பண்ணணும்? எனக்கு வெற்றியை கொடுக்கணும். முடியாது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு. இந்த பெலிஸ்தர்கள் உண்மையான ஒரு மிரட்டல். They are real danger for the Israelites. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கின்ற ஆபத்துகள் இல்லை, ஒரு சில மக்கள் கூட என்னன்னா உண்மையாகவே நமக்கு மிரட்டல் தான். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை சீர்குலைய செய்கிற மக்கள் உண்டு. அவர்களை சந்திக்கும் பொழுது நம்முடைய பலத்தோடு போய் சந்திக்க தேவையில்லை. எபேசியர் 6ல் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சர்வாயுத வர்க்கத்தை கொடுக்கிறேன். டேக் திஸ் armor of God, but not to go and fight. சண்டை போடுறதுக்கு இல்லை. இந்த சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டு நில்லுங்கள். Stand firm with this armor of God. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அப்படியே விட்டுட்டு இஷ்டத்துக்கு போன்னு சொல்லலை. நமக்கான எல்லா காரியத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். இந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மளை பாதுகாக்கின்றவராகவும் இருக்கின்றார். இந்த ஆண்டவர் எபனேசர், உதவியின் கல். இந்த ஆண்டவர் இம்மானுவேல். இவர் இம்மானுவேல், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். He is Emmanuel, he is God, he is God with us. ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தமும் இதுதான். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் என்ன பண்ணுவேன்றாரு? உங்களோடு இருப்பேன். I'll be with you till the end of the age. ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய இஷ்ட பிரகாரமான வாழ்க்கையில போய் கொண்டு சுதந்திரிக்க முடியாது. 2025 எதனை வைத்திருக்கின்றது நமக்கு யாருக்கும் தெரியாது. None of us know what 2025 is holding for us. But all that we know is Emmanuel is with us. God with us. If God is with us, and if you want to taste victory, வெற்றியை பெற வேண்டும் என்றால், நாம செய்ய வேண்டிய காரியம் என்னென்றால், நம்ம இடத்துல இருக்கிற விக்கிரகங்கள் அவைகளை நாம் ஒழித்து விட வேண்டும். இந்த ஆண்டவர் இடத்துல போகும் பொழுது இந்த 2025 ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக ஆண்டவராக மாற்றி கொடுப்பார். நமக்கு இருக்கிறது ஒன்றும் இன்னொரு 2 நிமிடங்கள். நாம் கண்களை நாம் மூடுவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம இந்த 2025வது வருடத்திற்குள்ளாக போவதற்கு முன்பாக ஆண்டவர் இடத்துல நாம் ஒப்புரவாக்குவோம்.
நிறைய காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள், அநேகருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள், இவைகளை நாம் சேர்ந்திருக்கலாம். ஆண்டவரை நம்பாமல் நம்முடைய கல்வி, ஞானம், பணம், பதவி, அந்தஸ்து, இல்லை நம்முடைய அனுபவங்கள், இவைகளை சார்ந்திருக்கலாம். இல்லை நாம ஒரு சில காரியங்களை செய்துட்டு அவைகளை உடன்படிக்கை பெட்டியை போல கொண்டு போயிட்டு ஆண்டவர் எங்களுக்கு வேலை செய்யுங்க, ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்களும் நானும் அந்த போராட்டத்தை சந்திப்பதில்லை. அவர் நமக்காக போரிடுகிறார். இந்த வருடத்தை நாம் இன்னும் ஒரு நிமிடத்தில் நாம் முடிக்க போகிறோம். நாம் சற்று அமைதியாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் கண்ணோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய வழி நடத்தலுக்கு நம்மை அமைதியாக அவருடைய பிரசன்னத்தில் இருந்து ஒப்பு கொடுப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இந்த புத்தாண்டில் உங்கள் மேலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக, உங்கள் கீழிருந்து உங்களை தாங்குவதாக, உங்கள் முன்னிருந்து உங்களை வழி நடத்துவதாக, உங்கள் பின்னிருந்து உங்களை காப்பதாக, உங்கள் பக்கம் இருந்து உங்களை தேற்றுவதாக, உங்கள் உள்ளிருந்து உங்களை நிலைப்படுத்துவதாக, உங்கள் அனைவரோடும் கூட இந்த புத்தாண்டிலிருந்து ஆசீர்வதிப்பதாக. May the grace of our Lord Jesus Christ, the love of God, and the fellowship of the Holy Spirit be above you to bless you, below you to support you, before you to guide you, behind you to protect you, beside you to comfort you, and inside you to sustain you in this new year 2025. Amen. உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு you can share and wish a blessed. எல்லாரும் இருந்த இடத்துலேருந்தே ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுற மாதிரி இருக்குது. எழுந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கூட ஹாப்பி நியூ இயர் சொல்லலாம். இன்னும் ஒரு நிமிஷம் எழுந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லலாம். ஹாப்பி நியூ இயர். Happy New Year.
தேங்க்யூ. தயவுசெய்து நம் தொடர்ந்து நம் ஆராதனையில் கலந்து கொள்வோம். அவருடைய கிருபை நம்மை தாங்கியது, அவருடைய கிருபை நம்மை நடத்தியது, அவருடைய கிருபை நமக்கு முன்பதாக சென்றது. அவர் நல்லவர், அவர் என்றென்றும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நம் அனைவரும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் நம் அனைவரும் எழுந்து நின்று ஆயத்த பாடலாக தேவ கிருபை என்றும் உள்ளது என்ற பாடலை நாம் கம்பீரமாக பாடுவோம். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். தீமை தொடர்ந்து சொல்கையில் கர்த்தராம் தாவீதின் தேவன் நமக்காய் முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இனி சோதனை பட்சிக்க வந்தும் உச்சடி தன்னும் புதிய தேவன் அது காத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அறிவு போன்ற கஷ்டங்கள் வந்தும் வாரினில் அவரின் பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். யாவருக்கும் மீண்டுமாக இன்னொரு முறை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு சந்தோஷத்தோடு போங்க. தொடர்ந்து ஆண்டவருக்கு என்று நாம் ஊழியம் செய்வோம். இந்த ஒரு கிரீட்டிங்ஸ் நம்மளுக்கு நம்ம பிரசிடெண்ட் அவர்கிட்டேருந்து சபைக்கு வந்திருக்கிற ஒரு கிரீட்டிங்ஸ், அதை நீங்கள் பார்க்கலாம். மிஸ்டர் தர்மன் சண்முகரத்னம், President of the Republic of Singapore, and Miss Jane
சண்முகரத்னம் இவர்கள் இருவரும் சபைக்கு இந்த புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக நம்முடைய சபையினுடைய இந்த வருடத்தின் மையப்பொருள், அது நீங்கள் திரையில் காண்கின்ற இந்த ஒரு மையப்பொருள், இது ஈடேக்கில் கொடுத்த மையப்பொருளை சார்ந்ததாக ஒரு மையப்பொருள் நமக்கு செய்யப்பட்டிருக்கின்றது. கடந்த 4 வருடம் அந்த மையப்பொருள் அறுவடையை நோக்கி, டுவர்ட்ஸ் ஹார்வெஸ்ட் என்று. இப்பொழுது இந்த வருகிற 4 வருடங்கள் டுவர்ட்ஸ் ரிவைவல். ரிவைவல்னா என்ன சொல்றது? 2 வார்த்தைகள் இருக்கு அதில். உயிர்ப்பிப்பு ஒன்று இருக்கு அதில். ஓகே, இங்கே நம்ம இந்த வருடத்துக்கு அதனுடைய மையப்பொருள் மீண்டுமாக தொடருகிற ஒரு காரியம். எனவே நம்முடைய திருச்சபைக்கு மையப்பொருளாக கர்த்தரிடமிருந்து வரும் புதுப்பிக்கப்பட்ட பலத்தோடு புதிதாக மீண்டும் தொடர்ந்திடுவோம். ஏசாயா 40:31 resume afresh with renewed strength from the Lord. இந்த இஸ்ரேல் மக்கள் பெலிஸ்தரை தோற்கடித்தார்கள். ஆண்டவரிடத்திலிருந்து வந்த புதிதான ஒரு பலத்தோடு, renewed strength, இந்த ஒரு புதிதான பலத்தோடு ஆண்டவருக்காக இந்த வருடத்தில் தொடர்ந்து நாம் பிரகாசிப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். வேறு அறிவிப்புகள் இல்லை. இந்த நாளிலும் இந்த ஆராதனையிலே புதிதாக யாராவது முதல் முறை யாராவது கலந்து கொண்டிருக்கிறீர்களா? எனிஒன் ஃபர்ஸ்ட் டைம்? முதல் முறை யாரும் இல்லை. ஓகே, வேறு அறிவிப்புகள் இல்லை. நாம் எழுந்து சகோதரி, தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். நாம் யாவரும் எழுந்து நின்று ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய கிருபையிலே இந்த புதிய வருடத்திற்குள்ளாக நீர் அழைத்து வந்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய வருடம் எங்களுக்கு எதனை கொண்டு வரப்போவது என்று எங்களுக்கு தெரியாது. எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர், நீர் எங்களோடு இந்த பிரயாணத்தில் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக எங்களோடு இருந்து வழி நடத்தின உதவியின் கல்லாகிய எபினேசராக இருந்த ஆண்டவர், தொடர்ந்து எப்பொழுதும் எங்களோடு இருக்கிற இம்மானுவேலாக இருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பாவ இருளில் இருக்கின்ற இந்த உலகத்திற்கு மீட்பின் இரட்சகராகிய உம்மை நாங்கள் கொண்டு செல்ல எங்களை எடுத்து பயன்படுத்தி அருளும். எங்களுக்குள்ளாக எங்களுடைய குடும்பத்தில் இந்த ஜீவ ஒளி வீசட்டும் ஆண்டவரே. நாங்கள் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கின்ற பிள்ளைகளாக உம்மிடத்திலிருந்து வருகிற புது பலத்தோடு உமக்கென்று சாட்சிகளாய் நாங்கள் ஜீவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும் நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென்.